ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை துதிக்கும்படியாக இந்த சாக்கியத்தை கர்த்தர் ஏறெடுத்திருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டது போல நாம் மகிழ்ச்சியோடு பாடி அவரை நாம் ஆராதனை செய்ய போகிறோம். அவர் நம்மை தேடி வந்தவர், நமக்கு நல்ல ஆறுதலாக வந்தவர், நமக்கு நல்ல வழிகாட்டியாக வந்த இயேசுவை அவர் பூமியில சகல அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். அந்த கிருபைகளை உணர்ந்து அவரை நம்ம பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம் என்ற பாடலை பாடி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நம் ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். நம் ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே, தம் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே, தெய்வம் தானே இயேசு, நீ வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு, என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். ஆமென். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். கலக்கம் இல்ல, இனி கவலை இல்ல, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். கலக்கம் இல்ல, இனி கவலை இல்ல, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவா, பசியார உணவு ஊட்டி மகிழுவா. என்னை பசும்புல் மேய்ச்சலுக்குள் அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் கொண்டாடுவோம். வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறித்தாரே. வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறித்தாரே. அந்த சாத்தான் மேல அதிகாரம், ஆமே, இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பே. அந்த ராஜாதே நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதே கொண்டாடுவோம், ராஜாதி ராஜாவே கொண்டாடுவோம். கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார், முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். கரங்களிலே என்னை காலத்திலே உயர்த்துவா. கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன், என்னை ஏற்ற காலத்திலே உயர்த்துவா. காத்திருப்பேன் அந்த ராஜாதி ராஜாவை.
தினம் என்னை நிறுத்தியுள்ளார். கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார். கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். என்னை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். என்னை ஏற்ற நம்பிக்கையோடு சொல்லுவோம். என்னை ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற தகப்பன். ஆமென். என்னை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். அந்த ராஜாவே எல்லா நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு என்னை உயர்த்துகிற தகப்பன். அவருடைய கருத்துல நான் அடங்கி இருக்கும் போது, எனக்குரிய காலம் வரும்போது என்னை மேன்மைப்படுத்துகிறவர், என்னை மேன்மைப்படுத்தி உயர்த்தி என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுகிறவரே. ஆமே ராஜாதி கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். வென்றாரே சாத்தானை வென்றாரே, அனைத்தையும் முறித்தாரே. வென்றாரே நமக்கு விரோதமாக எழும்புகிற அனைத்து சாத்தானின் வல்லமைகளை, ஆமே, அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பே அந்த சாத்தான் மேல. நம்பிக்கையோடு சொல்லுவோமே. இயேசு நாம சொல்லி சொல்லி, ஆமென், அந்த சாத்தான் மேல அதிகாரம். இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பே அந்த ராஜாவே. ராஜாவே நாள்தோறும் கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் சோத்தரிப்போ. எதை நினைத்தும் கலங்காமல் இப்போது சோத்தரிப்போ. நாம் எப்போது சோத்தரிப்போ. நாம் எப்போது இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போ. இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எவ்வேளையும் இயேசுவில் கலிகூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் கலிகூறுவோம். நம் நேசரில் கலிகூறுவோம். நம் நேசரில் கலிகூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கு எதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கு எதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமே. நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால எப்போதும் என்னை வெற்றி தருகிறவன், எப்போதும் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னை மகிழ பண்ணுகிறவன். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், உடைய வாய்க்கால்கள் நிரம்ப பண்ணும் பரலோக தகப்பனே.
பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் ஆமென். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு. என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு. என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. என்னை பசும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவார். நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். அந்த ராஜாதி நாள்தோறும் துதி பாடி உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நம்புகிறவர்கள் நீர் கைவிடுகிறது இல்லையா? உம்மை நம்புகிறவர்கள் சுகித்திருப்பார்கள் அப்பா. உம்மை நம்புகிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகிறது இல்லையா ஆண்டவர்? உம்மை நம்புகிறவர்களை நீ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர் ஆண்டவரே. உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் வாக்கு பண்ணினதை நீ நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர். அதை நிச்சயம் செய்து முடிப்பீர் ஆண்டவரே. தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. இந்த நாள் வரைக்கும் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடவில்லை. இனிமேலும் அதை தடைபட போகிறதும் இல்லை ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையின் நன்மையானவர்களை செய்கிறதற்கு நீர் எப்போதும் நீர் நல்லவராக இருக்கிறீர். நீர் எங்களுக்காக யாவை செய்து முடிக்கிறவர். நீர் எங்களுக்கு சொல்லியவைகள் ஒரு நாள் நீர் மறந்து போகிறதில்லை ஆண்டவரே. எப்போதும் அவைகளை நினைவில் வைத்திருக்கிறவர். எங்களுக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் நீர் எங்களை கைவிட மாட்டீர். நீ நம்பிக்கைக்குரியவர் ஆண்டவர். நீரே நம்பத்தக்க தகப்பன் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீ நிறைவேற்ற வல்லவர். வாக்கு பண்ணினவர். அதை நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிற நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லப்பட்டது போல எங்களை முழு நிச்சயமாய் நம்ப பண்ணுகிறவர் எங்க கூட இருக்கிறீர் ஆண்டவர். நீர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி நன்றி. நீரே நல்லவர். நீர் மகிமையானவர். நீர் மாட்சிமை நிறைந்தவர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன்
சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். தாவீதுக்கு நான் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு துவங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே. சொன்னதை செய்து முடிக்கிற தகப்பனப்பா, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். உம்மையே நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவர். நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். எங்களுக்குரியது நீர் செய்வதற்கு நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா. ஏற்ற காலத்தில் நீர் எங்களை உயர்த்துவீரப்பா. ஏற்ற நேரத்திலே நீர் எங்களை நடத்துவீரப்பா. தொடர்ந்து எங்களை நடத்துங்க. உங்கள் கிருபைகள் கூட இருக்கட்டும். தொடர்ந்து நீர் எங்களை நடத்துங்க. ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த கால ஆராதனை விளக்க நன்றி. இந்த ஆராதனை ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிதாக்குவன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஒரு வாரம் இந்த ஆராதனையை கேட்டு செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். நீர் தொடர்ந்த பிள்ளைகள் ஆசீர்வதியும். இந்த வீடியோ ஆடியோ அடி வழிய நீர் எங்களுக்கு துணையாயிரும். இயற்கை கால சாதம் வைக்கிற தடையெல்லாம் கிடைத்து உடைய நாம மைமிக்க பங்குற மக்களையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. நான் எனக்கு சிறுகவும் நீர் எனக்கு பெருகும்படி ஒப்புக் கொடுக்குறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவோடு ஜெபிக்கிறோம் செய்ய நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை வேலையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து செய்தி கொண்ட பாடல் கேட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தரை மகிமைப்படுவாராக. எல்லாரும் தெரிஞ்ச பாடல் கர்த்தரை மகிமைப்படுத்தும். பாட்டியெல்லாம் அவர் துதிப்போம். நன்றியால் பாடிடுவே, நன்றியால் பாடிடுவே, நன்றியால் பாடிடுவே, நான் நன்றியால் பாடிடுவே.
செய்த நன்மைகள் ஏராளம், நன்றியால் பாடிடுவேன். நீ செய்த நன்மைகள் ஏராளம், நன்றியால் பாடிடுவேன். நல்லவரே நன்றி ஐயா, நன்மைகளை செய்தவரே. நல்லவரே நன்றி ஐயா, நன்மைகளை செய்தவரே. எண்ணுக்கடங்காத நன்மைகள் வாழ்வில் செய்தவரே. எண்ணுக்கடங்காத நன்மைகள் வாழ்வில் செய்தவரே. கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல் காத்தீ, கடந்த மாதமெல்லாம் கண்மணி போல் காத்தீ. ஜீவன் தப்ப வைத்தீ, என்னை வாழ வைத்தீ. ஜீவன் தப்ப வைத்தீ, என்னை வாழ வைத்தீ. நல்லவரே நன்றி ஐயா, நன்மைகளை செய்தவரே. நல்லவரே நன்றி ஐயா, நன்மைகளை செய்தவரே. எண்ணுக்கடங்காத நன்மைகள் வாழ்வில் செய்தவரே. எண்ணுக்கடங்காத நன்மைகள் வாழ்வில் செய்தவரே. உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் நான். உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் நான். நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வந்திடுவேன். நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வந்திடுவேன். நல்லவரே நன்றி ஐயா, நன்மைகளை செய்தவரே. நல்லவரே நன்றி ஐயா, நன்மைகளை செய்தவரே. எண்ணுக்கடங்காத நன்மைகள் வாழ்வில் செய்தவரே. எண்ணுக்கடங்காத நன்மைகள் வாழ்வில் செய்தவரே. வாழ்க்கை பயணத்திலே தனிமை வாட்டும் போது, வாழ்க்கை பயணத்திலே தனிமை வாட்டும் போது கூடவே இருந்தீரையா. துன்ப வேளையிலே கூடவே இருந்தீரையா. துன்ப வேளையிலே நல்லவரே நன்றி ஐயா, நன்மைகளை செய்தவரே. நல்லவரே நன்றி ஐயா, நன்மைகளை செய்தவரே. எண்ணுக்கடங்காத நன்மைகள் வாழ்வில் செய்தவரே. எண்ணுக்கடங்காத நன்மைகள் வாழ்வில் செய்தவரே. நன்றியால் பாடிடுவேன், நன்றியால் பாடிடுவேன், நன்றியால் பாடிடுவேன், நன்றியால் பாடிடுவேன். நீ செய்த நன்மைகள் ஏராளம், நன்றியால் பாடிடுவேன். நீ செய்த நன்மைகள் ஏராளம், நன்றியால் பாடிடுவேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நீ மகிமைப்படுத்தும் என அறிவித்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கடந்த சில வாரங்களாக எகிப்து டு கானான் என்கிற தலைப்பில் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இஸ்ரேல் ஜனங்க ராமசேசுகிற வளமான நாட்டில் இருந்தாங்க. கர்த்தர் 430 வருஷம் நிறைவேறின அன்றைய தினமே
ராமசேசுங்கிற வளமான நாடாகிய எகிப்துக்குள் இருந்த அந்த ராமசேஸை விட்டு புறப்பட வேண்டிய வேளை வந்தது. அவர்கள் அந்த வளமான இடத்தை விட்டு ஆண்டவர் புறப்பட பண்ணினார். ராமசேஸ் அப்படிங்கிறது ஒரு வளமான நாடு, வளமான வாழ்க்கை. ஆண்டவர் அழைக்கும் போது, அவர் நம்மை எகிப்தை விட்டு புறப்பட பண்ணும்போது சில உலக பிரகாரமான நன்மைகளை விட்டு தான் ஆகணும். அப்படி விட்டவர்கள் கத்திரிடத்தினோர் தன்னை பலனை திரும்ப பெறுவீர் வேதம் சொல்லுது. ராமசேஸை விட்டு புறப்பட்டாங்க. அவன் எகிப்தை விட்டு புறப்பட்டா ஒரு பஸ்கா பலியிடணும். அந்த பஸ்கா பலியிட்ட பிறகு இஸ்ரேல் ஜனங்க எகிப்தை விட்டு புறப்பட்டாங்க. சுக்கோத்தில் பிரயாணம் பண்ணாங்க, தங்கினாங்க. அது தற்காலிக கூடாரம். இஸ்ரேல் வனாந்தரை விட்டு வெளியே வந்த உடனே, எகிப்தை விட்டு வெளியே வந்த உடனே வனாந்தர பாதைங்கிறது ஆண்டவரோடு கூட கடந்து செல்கிற அந்த பிரயாணம் வனாந்தர வழியை தான் நம்ம கானான் தேசத்துக்குள்ளே போகணும். ஆண்டவர் வெளியே விடுதலை பெற்ற ஜனங்களுக்கு முதல் கற்றுக் கொடுத்தாரு. இந்த வனாந்தரம் இந்த பாதை தற்காலிகமானதான், நிரந்தரமான அது நமக்கு பரம கானான் தான். அதனால் சுக்கோத்தில் பாலை சில நாட்கள் தங்கி இருந்துட்டு அடுத்து ஏத்தாம் போனாங்க. அதனால் பக்கமும் அடைக்கப்பட்ட நிழல் சூழல், அடைக்கப்பட்ட ஸ்தலம் அது. அதிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கி அவர்களை வழிநடத்தி கொண்டு போனார். பிறகு அவங்க மாறா வந்தாங்க. மாறால அவர்களுக்கு கசப்பு நீர் வெள்ளை போலங்கிற மரத்தை வைத்து அவர்களை தண்ணீரை மதுரமாக்கி கொடுத்தாரு. அங்கே 2 பிரமாணத்தை கொடுத்தாரு. ஓய்வு நாள் ஆசரிக்கணும், தாய் தப்பனை கணப்பணும். ஓய்வு நாள் ஆசரிக்க நியாயமும் தாய் தப்பனை கணப்பணும் நியாயம். இங்கே கற்பனையும் கட்டளை கர்த்தர் கொடுத்தாரு. அடுத்து ஏலிமிக்கு வந்தாங்க. 12 நீரூற்று 70 பேரிச மரம், 12 கோத்திரங்களுக்கும் 70 குடும்பம் அடங்கிய அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் அக்கறை உள்ள தேவன் என்பதை ஏலிமில் கற்றுக் கொடுத்தார். அப்படியாக இஸ்ரேல் ஜனங்களுடைய பிரயாணம் தொடர்ந்து அவங்களுடைய பிரயாணப்படும் போது கர்த்தர் மறுபடியும் சிவந்த சமுத்திரத்தில் கொண்டு வந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் இந்த சிவந்த சமுத்திரத்தில் அவங்க பயப்படாமல் தொடர்ந்து அவங்க பிரயாணத்தில் கர்த்தர் இதே சிவந்த சமுத்திரத்தில் பார்வோனுக்கு பாகால் செபோனுக்கு முன்னதாக விட்டதலையாக நடத்தின கர்த்தர் சிவந்த சமுத்திர கடந்த காலத்தை நினைத்து அவர்கள் தைரியம் வந்தது. கர்த்தர் செய்த அற்புதங்களை கண்டு செங்கடலை கூறு போட்டு பார்வோன் கூட்டத்தை அழித்து அந்த பாகால் செபோனுக்கு முன்னதாக அவர் வழிபட்ட விக்கிரக வழிபாட்டுக்கு முன்னதாகவே தேவ ஆவிகளை முறியடித்து செங்கடலில் கூறுபட்டு இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்த நடத்த அற்புதங்களை கண்டவர்கள் மறுபடியும் சிவந்த சமுத்திரத்தை கண்டு அவங்க பயப்படலை. ஒரு தைரியம் வந்து திரும்பவும் ஆண்டவர் சமூகத்தில் அவர்கள் தொடர்ந்து அவர்களை பிரயாணத்தில் கர்த்தர் கூட இருந்து அவர்களை ஆச்சரியமான வழியிலே நடத்தி வந்தார். அடுத்து அவர்கள் வாழ்க்கையில் சீன் வனாந்தரத்துக்கு வந்தாங்க. அங்கே வரும்போது கர்த்தர் அவங்களுக்கு இறைச்சி ஆகிய போதனையும் மன்னாவை போராடி மேற்கொள்ளக்கூடிய பலனை பெற்றுக்கொண்டார்கள். அப்படியாக அவர்கள் அடுத்த அந்த பாளையத்துக்குள் வந்து அடுத்து அவர்கள் அடுத்த பாளையமாக இருக்கிற அவர்கள் துப்கா ஆட்டு மந்தை என்ற இடத்துக்கு வந்தார்கள். அதுக்கடுத்து ஆலூஸ் அவர்கள் எல்லாரையும் ஒன்றாக கூட்டி சேர்த்தார்கள். ஸ்ரீ ஜனங்களை ஒரு சபையாக கூட்டி சேர்த்து ஆட்டு மந்தையை போல நடத்தி ஒன்றாக அவர்களை கூட்டி சேர்த்தார் என்பதை நம்ம பார்த்த 9 பாளையம். இது 10வது பாளையம். அவர்கள் ரெவிதீமுக்கு வந்தார்கள் வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். என்னாமும் 33 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஆலூசிலிருந்து புறப்பட்டு போய் ரெவிதீமிலே பாளையம் இறங்கினார்கள். யாத்திராமம் 17 1-6 வரைக்கும். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடு வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள்?
கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாயிருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியே அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேப்பிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். ரெபிதீம் அப்படின்னா அது ஒரு பாலைவன பகுதியில் ஒரு பகுதி. ரெபிதீம் அப்படின்னாலே பாலைவனம். அந்த பாலைவனத்தின் ஒரு பகுதி. ஓரேப் என்றால் பால் நிலம். ஏற்கனவே ஜனங்களுக்கு தெரியும், இந்த ரெபிதீம் அப்படின்னா பாலைவனத்தில் கொண்டு லட்சம் ஜனங்களை கூட்டிகிட்டு வந்துட்டார் மோசே. இதில் எப்படி தண்ணி கிடைக்கும்? இயற்கையாக அந்த சூழ்நிலை பாலைவனம் தான். அது மத்திய பகுதி பால் நிலம். ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த நிலத்தில் இருக்காது. பாலைவனத்தில் ஒரு பகுதி ரெவிதீம் ஒரு பகுதி பாலைவனத்தின் ஒரு பகுதி. ஓரேப் என்பது அந்த பாலைவனத்தின் மத்திய பகுதி. ஓரேப் என்பது பால் நிலம். ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காத ஒரு இடம். சூழ்நிலை உண்மைதான். இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ போ, என்ன செய், ரெவிதீமுக்கு போன்னு சொல்றாரு. இந்த ஓரேப்பு போ அப்படிங்கிறாரு. உடனே அந்த இடத்துல பாளையம் இறங்கி ஜனங்களை கூட்டிகிட்டு போகிற. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன் கூட மோச கீழ்ப்படி போயிட்டே இருக்கிறார். ஆனால் உண்மையான சூழ்நிலை அது ஒரு பாலைவன பகுதி தான். அது ஓரேப் என்பது மத்திய பகுதியில் ஒரு பால் நிலம். ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காத ஒரு நிலை தான். ஜனங்கள்லாம் மோசைக்கு விரோதமாக கல்லெறியும்படி உருவறுத்துட்டாங்க. லட்சம் ஜனங்க, சிறு பிள்ளை எல்லாருமே. அந்த இடத்துல கர்த்தருடைய சமூகத்தில் அவர் சொல்கிறாரு, கண்மலையில் உனக்கு முன்னாடி நிற்பேன்ப்பா, நீ வா அப்படிங்கிற. உனக்கு முன்னதாக சொல்கிறேன், உனக்கு முன்னாடி போகிறேன். ஒவ்வொரு அடியிலையும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்ச மோசேக்கு கர்த்தருடைய அற்புத கரம் இருந்தது. ஏன் இதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தினார் அப்படின்னா, இந்த வனாந்தர பாதை என்பது எல்லாமே நமக்கு விரும்பினபடியெல்லாம் நடக்காது, சாதகமாக இருக்காது. ஆண்டவரையே சார்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்துக்கு நேராக இந்த வனாந்தர பாதையில் ஒவ்வொரு பாளையத்திலையும் ஒவ்வொரு அனுபவங்களை கற்றுக் கொடுத்தார். இந்த செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் சில பாலைவனம் போன்ற ஒரு வனாந்தரம் போன்ற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு காணப்படலாம். இஸ்ரேல் ஜனங்கள் தண்ணிக்காக மோசைக்கு விரோதமாக போராடினது போல, ஒருத்தது போல, பரீட்சை பார்த்தது போல, இத்தனை பாளையத்திலும் கர்த்தர் ஒவ்வொரு பாளையத்தினுடைய சூழ்நிலைகளாக மாற்றி ஜனங்களை அற்புத விதமாக நடத்தி வந்தாலும் அவங்களுக்கு இன்னும் விசுவாசம் வரல, நம்பிக்கை வரல. ஆண்டவருக்கு விரோதமாக மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்து போராடி சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும். ஆனாலும் கர்த்தர் ஜனங்களுக்காக தண்ணீரையும் உணவையும் இறைச்சியும் வனாந்தரத்தில் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு தண்ணி கிடைக்க போகுது. இன்னும் ஆண்டவரை நெருங்க நெருங்க பால் நிலம் கூட பயிர் நிலமா, தண்ணி சுரக்கிற நிலமா மாறிடும். கர்த்தருடைய வல்லமை மாற்றக்கூடும். இந்த செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு ஒரு பாலைவன பகுதியில் ஒரு பால் நிலம் போல காணப்படுறீங்களா? ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காத நிலை. செய்தியின் மூலமாக இந்த பிரச்சனை குடும்பத்தில் பலவிதமான நிலையிலே ஒரு வனாந்தரம் போன்ற சூழ்நிலை காணப்படுகிறதா? பயப்படாதீங்க. மோசை எப்படி கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுத்த லட்சம் ஜனங்களை வழி நடத்தி இந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் தண்ணி குடிக்கக்கூடிய தண்ணீரை பாலைவனத்தில், அது பால் நிலத்தில் கொடுக்க கூடுமானால், இந்த செய்தியை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் வருகிற என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை சாதாரணமானது. இவ்வளோ ஜனங்களை நடத்தி வந்த ஆண்டவரால் நம்ம நடத்தி செல்ல முடியாதா?
நம்முடைய பிரச்சனையில் மாற்ற முடியாதா? கண்டிப்பாக மாற்றி விடுவார். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. மோசே அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு ரெவிதீம், அது பாலைவனமாக இருந்தாலும் சரி, பால் ஓரைப்புங்கிற பால் நிலைமை எனக்கு பிரச்சனை இல்லை. கர்த்தர் சொல்லிட்டார், ஜனங்களை வழி நடத்தி கொண்டுட்டு வரார். உடனே அந்த 6வது வசனத்தை படிவாங்க. என்ன சொல்லுகிறாரு? அங்கே ஓரைப்பிலே நான் உனக்கு முன்பாக இந்த பால் நிலம் சொல்லப்பட்ட இடத்துல உனக்கு முன்னாடி நான் என்ன செய்கிறேன்? நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். நான் கண்மலையில வந்து நிற்கிறேன். நீ அந்த கண்மலையை அடி. கண்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். நீ கண்மலையை அடிப்பா. நமக்காக அடிக்கப்பட்ட கண்மலை கர்த்தராய் கிறிஸ்து. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தண்ணீரே சுரக்கக்கூடிய வல்லமையே அந்த பால் நிலத்திலிருந்து கர்த்தர் கொடுத்தார் ஒரே பிள்ளை. ஏன் இதெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு? அவரை பின்பற்றி அவர் சத்தத்தை கேட்டு நடந்தா, பாலைவனமாக இருந்தாலும் பால் நிலமாக இருந்தாலும் உனக்கு தண்ணீர் சுரக்கும். உனக்கு சூழ்நிலை முக்கியம் இல்லை. நம்ம அவருடைய சத்தத்துக்கு கேட்குறோமா, அதை கீழ்ப்படுகிறோமா, அதை தான் பார்க்குறாரு. இந்த செய்தியின் மூலமாக ரெவிதீமில் ஏன் பாலை அருங்க பண்ணார் அப்படின்னா, ஒரு பாலைவனம் தான், ஓரைப்புங்கிறது ஒரு பால் நிலம் தான். இது சூழ்நிலை உண்மை. ஆனால் அந்த பால் நிலத்திலையும் தண்ணீர் சுரக்க அவரால் முடியும். நமக்கு தண்ணீர் கொடுக்க முடியும். பால் நிலத்தையும் பயிர் நிலமாக தருவார். குடிக்க தண்ணீர் லட்சம் ஜனங்களுக்கு எவ்வளோ தண்ணீர் சென்றிருக்கும், அவ்வளவு தண்ணி கர்த்தர் அந்த இடத்துல கொடுக்குறார். ஒரு பால் நிலத்திலேருந்து கொடுக்குறாரு. ஒரு ஆறுலேருந்து இல்லை, நதியிலிருந்து இல்லை, ஒரு பாலைவனத்தில் இருக்கிற அந்த ஓரைப்புகிற பால் நிலத்திலிருந்து லட்சம் ஜனங்களை குடிக்க அவர் தான் சிருஷ்டி கர்த்தர். அவர் தான் வல்லமையின் தேவன். இந்த லட்சம் ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்களுக்கு நான் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் அறிய வேண்டும் என்பதற்காக, வல்லமை எவ்வளோ பெரியது என்பதற்காக கர்த்தர் இந்த பால் நிலத்திலிருந்து லட்சம் ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுத்தார். அந்த இடத்துல ஜனங்கள் தேவனுக்கு மோசைக்கு விரோதமாக முறுபடுத்ததுனால மாசாலிட மேரிபான்னு வச்சாங்க. அந்த இடத்துக்கு தண்ணிக்காக வாக்குவாதம் வழக்காடினார்கள். தேவனுக்கு விரோதமாய் மோசைக்கு விரோதமாய் பேசி பரீட்சை பார்த்தார்கள். எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் ஜனங்களை கர்த்தர் கைவிடாமல் அவங்க தேவைகளாக சந்தித்தார். உங்களை என்னை நடத்துறது பாலைவனமாக இருந்தாலும் பால் நிலமாக இருந்தாலும் அவரால் தண்ணீர் சுரந்து கொடுக்க வைக்க முடியும். இதுதான் இந்த ரெவிதீம் மேலே கர்த்தர் கற்றுக் கொடுத்தார், அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த செய்தியை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஆண்டவரை நெருங்குங்க. பாலைவனமாக இருந்தால் பால் நிலமாக இருந்தாலும் அவரை நெருங்க நெருங்க நெருங்க. எந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். சூழ்நிலையில் கண்டு கலங்காதீங்க. சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்துகிறதா இருக்கலாம். சூழ்நிலைகளை பார்த்த கர்த்தர் பெரியவர். காலங்களை சமயங்களை மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். உங்களுக்காக எனக்காகவே கர்த்தர் காரியத்தை நடத்துகிறவர். அவ்வளவு உண்மையுள்ள தேவன். இந்த செய்தியை கேட்குற இந்த வேளையில் உங்கள் சூழ்நிலைகள் மாறும். வனாந்தரம் பால் நிலம் ஒரு தண்ணீரை சுரந்தது போல உங்கள் வாழ்க்கையில் வனாந்தரம் போன்ற சூழ்நிலையை மாற்றுவார். ஒரு வயல்வெளியாக மாற்றுவார். ஒரு பால் நிலத்தை பயிர் நிலமாக மாற்றுவார். பலன் கொடுக்காத பிள்ளை பலன் கொடுக்க வைப்பார். கீழ்ப்படியாத பிள்ளை கீழ்ப்படிய வைப்பார். தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், தடைப்பட்டிருக்கிற வேலை ப்ரொமோஷன், தடைப்பட்டிருக்கிற ரட்சிப்பு, தடைப்பட்டிருக்கிற திருமண காரியம், தடைப்பட்டு குழந்தை, எந்த காரியமாக இருந்தால் கர்த்தர் இந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்ய முடியும் என்பதை இஸ்ரேல் ஜனம் கற்றுக் கொடுத்தார். அடுத்து 11வது பாலைவனத்துக்கு நம்ம போகலாம். அந்த பாளையத்துக்கு போகலாம். 11வது இடம். 10 இடங்களை கடந்து வந்துட்டாங்க. இது 11வது இடம். 33:15 படிப்போம். ரெவிதீமிலிருந்து புறப்பட்டு போய் சீனாய் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள். சீனாய் அப்படின்னாலே பகை என்று அர்த்தம். இங்கே தான் இஸ்ரேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அங்கே தங்கியிருந்தாங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாய பிரமாணத்தை கொடுத்த இடம். இங்கே தான் ஜனங்களுக்கு நியாய பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. நியாய பிரமாணத்தையே 3 வகையாக பிரிக்கலாம். நியாய பிரமாணம், கிருபையின் பிரமாணம் இருக்குது. ஆதாம் காலத்து நோவா வரைக்கும்
அடுத்து நோவாவிலிருந்து ஆபிரகாம் காலம் வரைக்கும் இப்படி இந்த உடன்படிக்கைகள் எல்லாவற்றையும் அங்கே பிரிக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்தை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஒழுக்க ரீதியிலே உள்ள பிரமாணம், ஒழுக்க ரீதியான பிரமாணம். 2வது சமூக ரீதியான பிரமாணம். 3வது வழிபாட்டுக்குரியதான நியாயப்பிரமாணம். வழிபாட்டு ரீதியில் 3 வகையை பிரிக்கலாம். அப்போ இந்த ஒழுக்க ரீதியில் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை மோசே வேண்டான்னு சொல்ல அந்த நியாயப்பிரமாணத்தை வலியுறுத்தி தான் விபச்சாரம் செய்யாத, வேசித்தனம் பண்ணாத, பொய், களவு இதெல்லாம் செய்யாதன்னு சொல்லிட்டு அடிக்கடி நிருபங்களை, கொலை செய்யலை, தீமத்தேயுவில், தீத்துவில் எழுதின 14 நிருபங்களையும் இந்த காரியங்கள் எல்லாம் ஒழுக்க ரீதியான காரியங்களை வலியுறுத்தி எழுதுகிறார். குருதி சபைக்கு எழுதுகிறாரு. விபச்சாரத்தோடு இவ்வளவும் கலந்திருக்காத அப்படிங்கிறாரு. அவனை திருவிருந்தில் பங்கு வர இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாரு. அவர்களை விட்டு விலகி இருக்குது நல்லதுங்கிறாரு. பழைய மனுஷனாகிய அந்த சுவாவங்களை களைஞ்சிட்டு புதிய மனுஷனாய் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கிறாரு. இப்படி பல ஒழுக்க ரீதியான பிரமாணங்களை இன்னும் பவுல் வலியுறுத்தி எழுதுகிறார். அந்த நியாயப்பிரமாண பல ஏற்பாட்டின் பிரமாணத்துக்கு நிழலாக புதிய ஏற்பாட்டின் நிலை வலியுறுத்துகிறார். அடுத்து சமூக ரீதியில் ராஜாக்களுக்கு, அதிகாரங்களுக்கு பயப்படணும். தராசு படித்தா கள்ள தராசு இருக்கக்கூடாது. இப்படி தவறான விதியில் இங்கே சமூக ரீதியில் ஆண்டோட நாம மகிமைக்காக இருக்கணும், அதை குலைச்சல் உண்டு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி சமூக ரீதியில் பிரமாணத்தையும் அவர் வலியுறுத்துகிறார். அதிகாரங்களுக்கு, மேலான அதிகாரங்களுக்கு பயப்பட வேண்டும், இதெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும், உங்களுடைய தராசு நிறைய கல் சரியாக இருக்கணும். இப்படியெல்லாம் பல விஷயங்களில் நீங்கள் உண்மை யுத்தத்தில் பொதுவான காரியங்களில் நீங்கள் உண்மையாக இருக்கணுங்கிறார். 3வது தான் வழிபாட்டுக்குரிய ஆராதனைக்குரிய அந்த நியாயப்பிரமாணத்தில் பலி செலுத்துறது, பண்டிகை காரியங்களெல்லாம் விளக்கிட்டு இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்காக பலியானார். அந்த அர்ப்பணிப்போடு ஆராதனை செய்ய இந்த ஒரு விஷயத்தில் தான், வழிபாட்டு விஷயத்தில் தான் ஆவியோட உண்மையை ஆராதிக்கிற அந்த ஒழுங்குமுறை கற்றுக் கொடுத்தார். இந்த புதிய ஏற்பாட்டின் பிரமாணத்தை அடுத்து வருவோமான கிருபையின் பிரமாணத்தில் அங்கே என்ன சொல்லப்படுகிறது? நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கிருபையாக இருக்கிற எல்லா மனுஷர் மேலும், அதனால தான் அவருடைய செட்டை நிலையில் தங்குவ எல்லா மனுஷர் மேலும் ஆண்டவர் கிருபை உள்ளவர். நம்ம பாவிகளாக இருந்தோம், அவர் கிருபை உள்ளவராக இருந்தார். அப்போ நம்ம சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, அதை நம்ம விசுவாசித்தோம். அந்த விசுவாசத்தினால கிருபையை கொடுத்தார். அந்த கிருபையை கொண்டு விசுவாசத்தை நம்ம ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம். புதிய ஏற்பாட்டின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம் இந்த ஒழுங்கின்படி. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒருத்தன் பாவம் செஞ்சானா அங்கே என்ன சொல்லப்படுகிறது நம்ம வாசிக்கலாம். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒருத்தன் பாவம் செய்கிறானா கிருபை இழக்க மாட்டான், ரட்சிப்பை இழக்க மாட்டான், ஆனால் விசுவாசத்தை இழந்துருவான். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க பாவம் செய்துட்டா அவன் நரகத்துக்கு போவான், இல்லைன்னா ஆண்டவர் மன்னிச்சு ஏற்றுக்கிடுவார், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான சத்தியம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, விசுவாசத்தை இழந்துருவான். பாவம் செய்யும்போது ஆரம்பத்தில் இருந்த ஜெபம் இருக்காது, ஆண்டவர் மேலே வாஞ்சை இருக்காது, தாகம் இருக்காது. இந்த விசுவாசத்தை தான் பிசாசு கை வச்சு நாளுக்கு நாள் விசுவாசத்தை குறைய பண்ணுவான். அதனால் நம்ம பாவத்தோடு விளையாடக்கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுறேன் என்ன, பரிசுத்தமாக இருந்தால் தான் விசுவாசத்தை காத்துக்கொள்ளலாம். பாவம் செய்யும் போது அந்த விசுவாசத்தை சேதப்படுத்துகிறோம், பரிசுத்தமாக இருக்கும்போது விசுவாசத்தை காத்துக்கொள்கிறோம். இதைத்தான் சொல்கிறாரு, நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டேங்கிறார். மனுஷகுமார் வரும் நாளிலே விசுவாசத்தை காண்பாருன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் 1 தீமோத்தேயு 1:19 நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாச கப்பலை சேதப்படுத்துகிறார் வாசிமா. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் செய்யும்போது விசுவாச கப்பல் ஓட்ட விழுந்துருது. அப்போ எவ்வளோ வேலை தொழில் பார்த்தாலும் வருமானம்
பொருளாதார ரீதியில் அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த விசுவாசம் குறைஞ்சிருது. விசுவாசம் குறைய குறைய அவன் ஆண்டவர் விட்டு தூரம் போயிடுவான். தேவ அன்பில் இருக்க மாட்டான். வாழ்க்கையில் பிசாசுக்கு தெரியும் பாவம் செய்ய தூண்டுறது எதுக்குன்னா அடி விழுகிறது விசுவாசம்தான். இஸ்ரேல் ஜனங்கள் எபிரேயர் 3:18-19 ஏன் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியல அப்படின்னா அவிசுவாசம் இருக்கு. வாசிக்கலாம் 3:18-19. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அவங்கள அவிசுவாசம் எப்படின்னா அவன் வாழ்க்கையில் பாவம் செய்யும் போது அவிசுவாசத்துக்குள்ளே போயிடறான். பரிசுத்தமாக இருக்கும்போது விசுவாசத்துக்குள்ளே நடக்கிறான். அப்போ பரிசுத்தங்கிறது என்ன? விசுவாசமாக வாடுறது, விசுவாசமாக பேசுறது, விசுவாசமாக நடக்கிறது. அப்போ பாவம் செய்கிறவன் எல்லாமே அவிசுவாசத்தில் தள்ளப்படுகிறான். அதனால தான் தேவனுக்கு விரோதமான பாவம் எதிர் பேசுறது, விசுவாச வார்த்தையை எதிர்த்து நிற்கிறது. வார்த்தையை விசுவாசிக்கலைன்னா அதுவே பாவம் தான். விசுவாசத்தில் வராத யாவும் பாவம். அவன் விசுவாசிக்காதனால அவன் பாவம் அவனுக்குள்ள பிரவேசிச்சிருது. பாவம் பிரவேசிக்கிறதுனால தான் அவன் விசுவாசத்தில் இல்லாமல் அவிசுவாசத்துக்குள்ளே தள்ளப்படுகிறான். இதை கேட்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த விசுவாசத்தை சேதப்படுத்தும் போது தான் நம்ம வாழ்க்கையில் பல நஷ்டங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள்லாம் வந்துடுது. விசுவாசத்தை இழக்க வைப்பான் பாவம் செய்யும்போது. அதனால் பாவம் செய்யாதபடி நம்மளை பரிசுத்தமாக காத்துக்கொள்வது மிக முக்கியம். அப்போ தான் விசுவாசத்தை நிலைத்திருக்க முடியும். அவ வேதம் என்ன சொல்லுகிறது? கிருபையின் பிரமாணத்தில் விசுவாசத்தை கொண்டு தான் ரட்சிக்கப்பட்டோம். அந்த விசுவாசம் தான் பாவம் செய்யும் போது விசுவாசத்தை தான் கை வைக்கும். விசுவாசம் தான் குறையும். விசுவாசம் இல்லாமல் போயிடுவோம். விசுவாசம் குறைய குறைய, விசுவாச கப்பல் சேதமடைய அது எல்லா நஷ்டங்களும் கஷ்டங்களும் உள்ளே பிரவேசிக்க ஆரம்பிச்சு நாளப்பட அவன் ஆண்டவரை விட்டு தள்ளப்பட்டு தூரமாய் போகிறான். இதை கேட்குற தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்யாதபடி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எச்சரிக்கையாயிருங்க. அந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து 613 நியாயப்பிரமாணங்கள் இருக்கிறது. அது முதலாவது ஒரு சில பிரமாணங்களை சொல்லி முடிக்கிறேன். உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே. சொல்லாரு, உன் தேவனாய் கர்த்தர் ஒருவர் தான். நானே உன் தெய்வம். என்ன எண்ணி வேறு தெய்வம் உனக்கு என்ன செய்யக்கூடாது, உண்டாயிருக்கக்கூடாது. வேற ஒரு கர்த்தர் இருக்கிறார். பல தேவனற்ற நிலைமையில் புறஜாதிகள் விக்கிர வழிபாடு மூலமாக எனக்கு அற்புதம் நடந்து அதிசயம் நடந்துன்னு சொன்னால் கூட அது உண்மையாக இருக்குமோங்கிற எண்ணம் கூட வரக்கூடாதான். அதை தான் சொல்கிறார். உன் தேவனாய் கர்த்தர் நான் தான் கர்த்தர் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் தான் ஆண்டவர், உனக்கு நான் தான் ஆண்டவர். வேறொருத்தர் என்ன செய்யக்கூடாது, இருக்கிறாருங்கிற எண்ணம் கூட வரக்கூடாது. 1000 உலகத்தில் நடந்தாலும் நான் தான் கர்த்தர். அதுதான் உண்மை. அந்த உண்மையில் நிலைச்சிருக்கணும். அடுத்து சொல்றாரு, என்னை எண்டி வேறு தெய்வம் என்ன செய்யக்கூடாது, உண்டாயிருக்கக்கூடாது. என்னை இல்லாமல் வேறு கடவுள் இருக்குதுன்னு இன்னொருத்தன் சொன்னால் கூட அதை உள்ளத்தில் நீ ஏற்றுக்கிற கூடாது. அந்த நிலைப்பாட்டில் கரெக்டாக இருக்கணும். அடுத்து, உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். வேற சப்பு எதுவும் இருக்கக்கூடாது. இப்படி இருந்திருக்குமோ அப்படி இருக்குமோன்ட்டு ஆண்டவரை விட ஆண்டவர் இருக்கிற ஸ்தானத்தில் வேறு எதையும் கொண்டு வந்துடக்கூடாது. அது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்து சொல்கிறார், உன் தேவனாய் கர்த்தர் இடத்துல முழு இருதயத்தோடு, முழு ஆத்மோடு, பலத்தோடு அன்பு கூறுவாயான் இருக்கு. அதில் கவனமாக இருக்கணும். அடுத்து, உன் தேவனாய் கர்த்தருக்கு பயப்படணும். உலகத்தில் எந்த காரியத்துக்கும் நம்ம பயப்பட, ஆண்டவருக்கு பயந்துட்டா எந்த காரியத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படணும்.
எந்த காரியத்துக்கும் மனுஷனுக்கும் எந்த சூழ்நிலைக்கும் நம்ம பயப்படக்கூடாது. அப்படி பயப்பட்டால் பாவம். கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்தணும். பரிசுத்தமுள்ள நாமத்தை, கர்த்தருடைய நாமம் பரிசுத்தமானது. இந்த பரிசுத்த நாமத்தை பயபக்தியோடு பரிசுத்தத்தோடு நம்ம காத்துக்கொள்ளணும், ஆராதிக்கணும். அடுத்து பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் உண்டு பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் அவருடைய நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள். அடுத்து வேதம் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் கட்டளைகளை அழிக்காமல் எச்சரிக்கையாக இருந்துக்கும், கவனமாக இருக்கணும். உன் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பாயாக. அடுத்து கர்த்தரை பரீட்சை ஆராதிப்பாயாக. அவர் கட்டளைகளுக்கு எல்லாம் கீழ்ப்படியணும். உன்னிடத்தில் அன்பு கூறுவதோட பிற இடத்துல அன்பு கூறணும். ஒரு தவறு செய்துட்டோம்னா பிறரை மன்னிக்கணும் நம்ம நினைக்கிறது போல ஆண்டவரிடையே மன்னிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் நம்ம தவறு நடந்துருச்சு, அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை மன்னிக்கணும்னு நம்ம விரும்புகிறது போல் பிறர் தவறு செய்வோம் அதை நினைக்கணும். அவனை எதுவும் அறியாமல் செய்துட்டான், அவனும் மன்னிக்கப்படணுங்கிறத நம்ம மனசுக்குள்ளே இருக்கணும். அதான் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் அன்பு கூறினா நாம் எப்படி மன்னிக்கப்படணும்னு விரும்புகிறோமோ பிறரும் மன்னிக்கப்பட வேண்டுங்கிறது விரும்பணும். அடுத்து அந்நியரை நேசிக்கணும். உன் சகோதர உள்ளத்தில் பகிக்கக்கூடாது, பகையாக அப்படின்ட்டு. சிலர் வாயில் இனிப்பாக பேசுவாங்க, சந்தோஷமாக பேசுவாங்க, உள்ளத்தில் பகையை வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது என்று பிரமாணம் சொல்லுகிறது. 14 யோவான் 14:26 25-26 படி, நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இயேசு சொல்லுகிறாரு, நான் சொன்னதெல்லாம் பரிசுத்த ஆவியான உங்களுக்கு போதிப்பார், அதை உங்களுக்கு அடிக்கடி நினைப்பூட்டுக்கிட்டே இருப்பார். இந்த பிரமாணங்களை உள்ளத்தில் வச்சு ஆண்டவர் நினைப்பி விட்டுக்கிட்டே இருப்பார். அதனால் தேவ பிள்ளைங்க பாவத்தோடு விளையாடாதீங்க. அவ்வளோ பிரமாணங்களை உண்மையாக இருந்த தாவீது பாவம் செய்யும்போது ஏதை சொல்லுகிறது, பொது முடிவு நொய்ய படைச்சாராம். அப்படின்னா ஆண்டவர் புடைக்கிறதுனா எப்படின்னா அவனை இடிச்சு நொறுக்கினார்ன்றிருக்கு. அந்த பாவம் நமக்குள்ளே இருந்து அந்த வல்லமையை செயல்பட விடாதபடி கர்த்தர் அந்த சிந்தனை எண்ணங்கள் கூட வராதபடி நொறுக்கிக்கிட்டே இருப்பாராம். நீதிமொழிகள் 6:32-33 வாசிக்கும்போது வாசிக்கலாம். ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதி கெட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான், வாதையையும் லட்சையையும் அடைவான். இங்கே வாதைங்கிறத அதை பொதுமொழி வரைப்பட நைய படைப்பாராம். அப்போனா அடித்து நொறுக்கி அவன் அந்த பாவ சிந்தனையிலிருந்து வெளியே கொண்டு வர வரைக்கும் தாவீது நொறுக்கப்பட்டார், பயங்கரமாக ஆண்டவருடைய சிச்சைக்கு நடத்தப்பட்டார். அதனால தான் வாதையும் லட்சியம் அடைவானோம். அப்போ அந்த இடத்துல அவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் உண்டு பண்ணதுனால கர்த்தர் அந்த பரிசுத்த ஜீவியத்திற்கெண்டே அவனை உடைச்சி புடமிட்டு பரிசுத்தமாக்குவாராம். தாவீது ஒரு முறை பொய் சொன்னான் சவுட்டை. 85,000 ஆசாரியர்களை கொல்லப்பட்டான். 85 ஆசாரியர்கள் கொல்லப்பட்டாங்க. 85 ஆசாரியர்கள் கொல்லப்பட்டாங்க. ஒரே ஒரு பொய் சொல்லிட்டான் அந்த இடத்துல. அதனால் இந்த இடங்களில் நம்ம பரிசுத்தத்தை காத்து மிக மிக அவசியம். அவன் செய்த ஒரு பொய்னால் 85 பேர் அங்கே சவுல் மூலமாக கொலை செய்யப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் பிரமாணத்தை மனதில் வைத்து அதை காத்து கொள்ளுங்க. அதை தான் எதை சொல்கிறது, அது சதையுள்ள இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா. 2 கொரிந்தியர் 3:3 இருதயமாய் சதையுள்ள பலகையில் எழுதப்பட வேண்டுமா. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலையில் அல்ல இருதயங்களாகிய சதையான பலகைகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. இருதயமாகிய பலகையிலே சதையில் எழுதப்பட்டிருக்கலாம். சதையில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த பிரமாணம்.
அதனால் அதை எப்போது அந்த பிரமாணம் எதற்குனா, இது தவறு, இது சரி, அதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற அந்த பிரமாணம் நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியும். அதனால் 2 பாளையத்தை குறித்து தியானித்தோம். முதலாவது 10வது பாளையம் நம்முடைய வாழ்க்கையில் அது ரெவிதி. பாலைவனத்தில் பால் நிலத்திலையும் தண்ணியை சுரக்க வைத்து தன்னுடைய ஜாகத்தை தீர்த்தார். அடுத்து சீனாய் மலையின் பகை, அந்த இடத்துல தான் நியாய பிரமாணத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு. அந்த பிரமாணங்களை கை கொண்டு நடக்கும்படி புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்த ஆவியின் மூலமாக இருதயங்களாகிய பலகையில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பிரமாணங்களை காத்து நடங்க. அப்போ விசுவாசம் சேதமடையாமல் காத்து கொள்ளலாம். பாவம் செய்த பிறகு விசுவாசம் சேதமடையும். விசுவாசம் சேதப்பட்டுட்டா நம்முடைய வாழ்க்கை எல்லா கஷ்ட நஷ்டங்கள் குழப்பங்களாக நம்மளை சேதப்படுத்தி விடும். அதனால் பாவம் செய்யாது விழித்திருங்க. பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோமானால் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. பரலோக பரிசுத்த பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்கு நன்றி. இன்றைக்கு நாங்கள் 2 காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, தண்ணீருக்காக போராடின மக்களுக்கு, லட்சம் மக்களுக்கு பால் நிலமாகிய பாலைவனமாகிய பால் நிலத்தில் ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காத இடத்துல லட்சம் ஜனங்களுக்கு ஆண்டவரால் தண்ணீர் கொடுக்க முடியும் என்றால், பால் நிலம் போன்ற உங்கள் வாழ்க்கை ஜீவிதமும் பயிர் நிலமாய் மாறும். வனாந்தரத்தில் வயல்வெளி மாறும். ஆண்டவரால் எல்லா சூழ்நிலைகளையும் கஷ்டங்களையும் மாற்றி அமைக்க முடியும். அதனால் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக முறுமுறுக்க வேண்டாம், வாதாட வேண்டாம். ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிந்த மோசையை போல நீங்கள் கீழ்ப்படிவீர்கள். ஆனால் கர்த்தராலே அந்த பாலைவனமாக இருக்க பால் நிலத்திலையும் லட்சங்களை தண்ணீர் கொடுத்து தாகத்தை தீர்த்த தேவனாலே உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்க்க அவரால் முடியும். 2வது சீனாயில் பிரமாணத்தை கற்றுக்கொண்டோம். சீனாய் மலையில் அந்த பிரமாணம் நம்ம உள்ளத்தில் இருக்கும்போது நம்ம பாவம் செய்யாமல் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு விசுவாசத்தை நிலைத்திருப்போம். அதற்காக போராடுவோம். இருதயமாகிய சதையுள்ள பலகையில் எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, அந்த ஆவியானவர் மூலமாக அந்த பிரமாணத்தை நிறைவேற்ற காத்துக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நம் கிருபை செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் செய்யும் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, முழுவல்லமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தான பாதுகாப்பு பராமரிப்போம் இயேசு கிறிஸ்துவை நிலைத்திருந்து காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. ஆசீர் காக்கட தேவன் முகத்தை பிரசன்னமாக்கடவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.